அன்புமிக்க ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான மக்களை நாம் சந்தித்திருப்போம். ஒரு சிலர் அவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை அதிக அளவிலே வருத்தி கொள்வார்கள். ஒரு திருக்குறள் இருக்கிறது, துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. இப்போ நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோம். மாத கடைசி உறவினர்கள் திடீர்னு சொல்லாமல் வந்துடுறாங்க சாப்பிட்ற நேரத்துக்கு. அப்போ நம்ம அன்னைக்கு நம்ம ஒரு வேளை சாப்பாடு நமக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு பரிமாறினா நமக்கு உணவு இருக்காது அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கை நியதிப்படி இன்றைக்கி நம்ம விரதமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நினச்சிக்கோம். அப்படி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிறத கொஞ்சம் பரிமாறிட்டு நம்ம சாப்பிடாமலும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு கனி வகைகள் பழங்கள் ஏதாவது சாப்பிட்டு இருக்கலாம். துன்பம்தான் அது கொடுக்கும், துணிவாக செய்யின்னு சொல்கிறார். இன்பம் பயக்கும் வினை, வந்தவர்களுடைய ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்ட்டார். அந்த சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் அகோர தபஸில் இருக்காங்கள்ல, அவங்கள விட பெரிய ஆளுங்க மற்றவங்க பசியை போக்குறவங்க. அதே நேரத்தில் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, சிலர் தங்களை செல்ஃப் டார்ச்சர் பண்ணிப்பாங்க. மற்றவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா, குடும்பம் இருக்கா, குழந்தைங்க இருக்கா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் நான் போயிட்டு என்னுடைய சகோதரருடைய மகனுக்கு நான் கடமையாற்ற போயிட்டேன், என்னுடைய நண்பருடைய மகனுக்கு அன்னைக்கு எக்ஸாம் இருந்தது, அந்த இதுக்கு நான் ஃபீஸ் கட்ட போனேன், இவங்ககிட்ட இருக்காது. இவங்க குழந்தைங்களுக்கே யூனிஃபார்முக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதை எந்த நேரத்தில் செய்கிறதுன்னு தெரியாமல் சிலர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல்நலம் பாதிக்கப்படும், மன அமைதி பாதிக்கப்படும், குடும்பத்தில் சந்தோஷம் குறையும். அதனால் ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸையோ அல்ல சகோதரர்களிடத்துலையோ நம்ம கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்கள போய் கவனிக்க போகிறேன்ட்டு நம்ம குடும்பத்தை குழந்தைங்களை விட்டுடக்கூடாது. இதில் நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை என்று பார்க்கும்போது, நமக்கு மல்டி டேலண்டடாக இருக்கணும், அறிவாட்சி தரம் மேம்படணும், பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், வெற்றிக்கான ஒரு நல்ல மன ஏற்பாடு நம்ம கொண்டு வரணும். அந்த மன முதிர்ச்சியை கொண்டு வரதற்கு தொடர்ந்து நம்ம ப்ரே பண்ணி பிரபஞ்ச சக்தியோடு நாம் இணைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பிரபஞ்ச ஆற்றலோடு நாம் இணைத்து கொண்டு நம்ம தொடர்ந்து எல்லோருக்கும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதே பின்பற்றி வெற்றி அடைகிறதுக்கு இறை சக்தியானது எனக்கு துணை புரியணும், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிக்குங்க, இயற்கை என்ற பேராற்றல்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி பயிற்சி பண்ணுங்கள். அப்படி பயிற்சி பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு தெளிவு வர்றதுக்காக நேவலில் தொப்புள் மையத்தில் கையை வச்சு நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து விடலாம். ஃபிசிக்கலாக நீங்கள் உதவி செய்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஒரு 21 தடவை, அதுக்கப்புறம் 48 தடவை, அப்புறம் 108 தடவை கூட பண்ணலாம். நம்ம மனையியல் ரீதியாக பலம் பெறாமல் இருக்கோம், உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் மனதில் அந்த பக்குவம் இல்லை அப்படின்னு சொன்னால், இருதய மையத்தில் கையை வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் இன்ஹேல், 2 செகண்ட்ஸ் ஹோல்ட், 2 செகண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணிவிட்டு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி நினச்சி நம்ம ப்ரே பண்ணலாம். அப்படி ப்ரே பண்ணும்போது ஹார்ட் சக்கரா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டிவைன் கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது, சரியான ஒரு நுண்மான் நுழைபுலன் அறிவோடு நம்ம செயல்படுவதற்கு விஷுக்தி த்ரோட் சக்கராவில் 5 விரலையும் குவித்து வைக்கலாம், அல்லது ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் வச்சு நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு தேர்ந்த அறிவோடு நம்ம மற்றவங்களை வழிநடத்தலாம். நம்ம அடுத்தவங்களை வழிநடத்தும் போது முக்கியமாக என்னென்னா பிரெயின் பவர் நமக்கு தேவைப்படுது. நம்ம எமோஷனலாக இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தவங்களை வழிநடத்தும் போகிறேன்னு சொல்லிட்டு திருமூலர், ஞானத்தந்தை திருமூலர் சொல்வது போல் குருட்டும் குருட்டும் குருட்டாட்டமாடி குருட்டும் குருட்டும் குழி விடுமாறேன்னு சொல்கிறார். நான் கைட் பண்ணுறேன், என்னை கேள்வி, என் பேச்சை கேள்வி, என் பேச்சை கேள்வின்னு சில நண்பர்களை கொண்டு போயிட்டு எங்கேயாவது கவுத்துருவாங்க.
அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தேர்ந்த அறிவோடு தெளிந்த சிந்தனையோடு தீட்சண்யத்தை ஏற்படுத்தி கொண்டு சரியான பாதையில் ஒரு இன்னர் லைட் வந்து நம்மளை கைட் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில்னஸ் நமக்குள்ளே ஏற்படணும். அப்படி ஸ்டில்னஸ் ஏற்படுவதற்கு இந்த சக்ராஸ் எல்லாம் பலப்படுத்துகிற பயிற்சிகள்லாம் பண்ணணும். மந்திரங்களை சொல்லலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்படி பண்ணி பிரபஞ்ச சக்தியை ஆவாகனம் பண்ணி அவ்வப்போது எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சார்ந்தவர்களுக்கு எந்த அளவு உதவியாக இருக்கீங்கன்னு பாருங்கள். முதல்ல உதவுற தகுதி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும், வளர்த்து கொள்ளணும். உடல் ரீதியாக, மனையியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக வளர்த்து கொண்டு அப்புறம் நம்ம வந்துட்டு உதவி செய்ய நினைக்கணும். நல்ல பேர் வாங்கணும், அவங்க வந்துட்டு பணம் கேட்டாங்க, எப்படியாவது போய் பிரட்டி கொடுப்போம், இதெல்லாம் ஆபத்து தான் ஏற்படுத்தும். நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ளே குதிச்சு ஒரு குழந்தையை காப்பாற்றுறேன், நல்ல எண்ணத்தோடு காப்பாற்றுறேன்னா என்ன ஆகும்? ஓடுற தண்ணியில் வந்துட்டு போய் குதிச்சா என்ன ஆகும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆழமான கிணறுல நீச்சலே தெரியாது, ஓடி போய் குதிச்சு ஊரில் நல்லவர்னு பேர் வாங்கணும்னு குதிச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லி அவங்களும் போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த உணர்ச்சி வயப்பட்ட அந்த அன்பு என்பது நம்ம வாழ்க்கையில் ஆபத்தை தான் சந்திக்க வைக்கும், வெற்றியை கொடுக்காது. அதனால நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நாம் வந்துட்டு இன்பம் அடையணும் அப்படின்னு சொன்னால் இன்பம் பயக்கும் வினை என்று வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? அந்த இன்பம் பயக்கும் வினையை தேர்ந்தெடுக்க தெரியணும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. பரோபகார சிந்தனையில் இருக்கணும், பக்குவமாக செயல்பட தெரியணும், பகுத்து பார்த்து தொகுத்துணர தெரியணும். அதற்கு நமக்கு பிரெயின் பவர் ரொம்ப தேவைப்படுது. பிரெயினில் இன்ஆக்டிவாக இருக்க செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகணும். அப்படி இன்ஆக்டிவாக இருக்க செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் பிரெயினுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கணும் என்று கூறிக்கொண்டு, அப்படி பிரெயினுக்கு பயிற்சி கொடுக்கறதுல முக்கியமான பயிற்சி தான் மெடிடேஷன்னு சொல்கிறது, தியானம்னு சொல்கிறது. அதை எல்லோரும் பயின்று வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அற்புதமான மங்களகரமான மாற்றம், ஆஸ்பிஷியஸ் சேஞ்சஸ்லாம் வர்றதுக்கு இறையருளும் குருவருளும் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.